ஒரு முன்னறிவிப்பு இதுவும் நடக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் சுபு தொழுகையில அபூபக்கருடைய பையத்து மறுபடியும் இரண்டாவது கட்டமா நடைபெறுது. அபிஷியலா ஓப்பனா பையத்து நடக்குது. அப்ப ஒவ்வொருத்தரா வந்து பையத்து செய்யறாங்க. அப்போ செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவங்கள கூப்பிடுறாங்க. பாக்குறாங்க அலி ரலியல்லாஹு காணோம் கூட்டத்துல. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. பையத் செஞ்சாங்க. பெரிய ஆளுங்க வரலன்னா தெரியும்ல, இங்க அலியை காணோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க அலியை கூட்டிட்டு வாங்க. அன்சாரிகள் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்தவொடனே கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் சகோதரர் மற்றும் மருமகனை எப்படி கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. மதிக்கிறோம் நாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. விட்டதுனால ரெண்டு பதவியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் சகோதரர், சகோதரனா சித்தப்பா பையன், சகோதரர் மற்றும் மருமகனே, முஸ்லிம்களின் ஜமாத் உடைவதை விரும்புகிறீர்களா? எப்படி கேள்வி டைரக்டா கேட்கறாங்க. ஜமாத்தை நீங்க உடைக்கிறதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இந்த நியமனத்துல அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரின் கலீஃபாவை யார் சொல்றாங்க? இவர் அலி ரலியல்லாஹு. எனக்கு உங்கள் நியமனம் மீது ஆட்சேபணம் இல்லைங்கிறாங்க. எதுல எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா பையத் செய்யல. ஆனா இதுக்கு பதிலா வேற ஆளை போட்டுருக்கலான்னு நான் சொல்லல, நான் ஜமாத்தை உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இந்த இடத்துல தான் கலீஃபாவுடைய பொசிஷன் பாருங்க. இதுதான் கலீஃபாவுக்கும் மன்னருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பையத் செய்யலன்னா அவரை வந்து போக விட்டுருவாங்க. அழகா நீங்க போங்க, உங்க கருத்து உங்களுக்கு. இங்க மத்தவங்களா இருந்தா மன்னரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கொன்றுவாங்க. மன்னர் முன்னாடி வந்து பேசிட்டு போக முடியுமா? கொன்றுவாங்க. பேச்சுரிமையே கிடையாது. அடுத்தது வந்து ஜுபைர் ரலியல்லாஹு காணோம் கூட்டத்துல. ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் அத்தை வழி சகோதரர், அவர் சகோதரரும் உதவியாளரும் ஆனா ஜுபைர் அவர்களே, வாங்க, முஸ்லிம்களுடைய ஜமாத்தை நீங்க உடைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி, உடைப்பதை விரும்புவீர்களா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க சொல்றாங்க இல்ல. சொல்லிட்டு அலி என்ன சொன்னாரோ அதே கமெண்ட் அவங்களும் சொல்லிட்டு நேரா போயிடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும், இவர் என்ன பண்ணிடுறாரு? பையத் செஞ்சிடறாரு. அவர் என்ன பண்ணல? பையத்து செய்யல. அலினுடைய பையத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நடக்குது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கிம்ல 4457வது ஹதீஸா இது வருது. அதே மாதிரி இது வந்து ஒரு முன்னறிப்பா இது வந்து நடக்குது. என்ன இன்னொரு முன்னறிப்பு ஹதீஸ் சொல்லாம மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகை பார்த்துட்டு சுபு தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு இந்த கனவுகளை பத்தி விளக்கம் கேட்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கேட்கறாங்க, இன்னைக்கு யாராவது ஒரு கனவு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபி தோழர் சொல்றாரு, நான் பார்த்தேன் வானத்துல இருந்து ஒரு தராசு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுல நீங்க மட்டும் உட்கார வச்சாங்க, உங்களை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் உட்கார வச்சாங்க. ஆனா உங்களுடைய தட்டு கனத்திருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அபூபக்கர் உங்களை இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு நீ அபூபக்கர் உட்கார்ந்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் உமரை கொண்டு வந்து அதில் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கருடைய தட்டு கனத்திருச்சு. அதுக்கப்புறம் அபூபக்கர் இறங்க சொல்லிட்டு உஸ்மான் அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் உமருடைய தட்டு கலந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இறங்க சொல்லி அந்த தராசு மேல போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இந்த கனவு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி அப்படியே கருப்பாயிட்டு சொல்றாங்க, கிலாஃபத்து வந்து என்னுடைய கிலாஃபத்து 30 வருஷம் மட்டுமே இருக்கும், இதுக்கப்புறம் மன்னராட்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அந்த ஆட்சியை வந்து ஏன் இங்க கம்பேர் பண்ண அப்படின்னா அது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி, என்ன ஒரு வெற்றியும் நடக்கல. இருக்கிற நிலைமையை சாதிக் பண்றதுக்கு அவர் மிக கடினமான ஒரு சூழ்நிலையில அவர் ஆட்சி பண்றாரு. அதனால முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படல. அது சமயம் அலி ரலியல்லாஹுடைய நிர்வாக திறமையில எந்த பிரச்சனையும் கிடையாது. தப்பா விளங்கிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு சிறப்பான நிர்வாகி. அவர் அந்த சிச்சுவேஷனை அருமையா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். இப்ப உள்நாட்டு கலவரம் வந்தா எந்த நாடும் வளர்ச்சி அடையாது. அந்த வளர்ச்சியை கம்பேர் பண்ணி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த அடிப்படையிலும் அபூபக்கருடைய தட்டு எது கனம்? ஏன்னா இது விட்டுருந்தா தீனே காணாம போயிருக்கும். இவர் மட்டும் இவர் இல்லாம கம்பேர் பண்ணக்கூடாது. இவர் கிஸ்ரா அடிச்சாரு, அதெல்லாம் நல்லா இருந்தா தானே அடிக்கிறதுக்கு, இருந்தா தானே அடிக்கிறதுக்கு, இருக்கிற வைக்கிறது பெரிய விஷயம். அதை செஞ்சாரு அபூபக்கர் ரலியல்லாஹு. சோ அதனால உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை விட சிறந்த ஆட்சி அபூபக்கருடைய ஆட்சிங்கிற இந்த ஒரு முன்னறிப்பு இதுல செய்யறாங்க. இது ஹாக்கிம்ல 4438வது ஹதீஸா இருக்கு. இதுல ரசூலுல்லாஹ் அடுத்த ஹதீஸ்ல ஒரு கூடுதல் வாசகம் வருது, கிலாஃபத் மதீனாவில் இருக்கும், மன்னராட்சி ஷாமில் இருக்கும். இது ரசூலுல்லாஹ் அந்த 30 வருஷம் இருக்குங்கிறாங்களா, இதையும் டீடைலா சொல்லிட்டு போறாங்க. கிலாஃபத்து மதீனாவில் இருந்திருக்கும், மன்னராட்சிங்கிறது ஷாமில் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் பின்னாடி இது வந்து அப்படியே வந்து நடைபெறுது. இதுல இன்னொரு அபூபக்கர் உமர் இவங்க தேர்ந்தெடுத்தாங்கல்ல, 2 பேர் மட்டுமே போய் ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதுக்கு தகுதி இவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஹதீஸ் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா இது ஹாக்கிம்ல தான் 4448வது ஹதீஸ் வருது. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நபி தோழர்கள் எல்லாரையுமே எல்லா பகுதிகளுக்கும் நீங்க வந்து ஆளுநரா அனுப்புறீங்க, வெளியே வந்து வேலையை கொடுத்து நீங்க அனுப்புறீங்க, இந்த அபூபக்கர் உமரை மட்டும் நீங்க எந்த வேலையுமே கொடுத்து அனுப்பாமலே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க என்னுடைய கண்ணு மற்றும் காது அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் எனக்கு கண்ணு மற்றும் காது மாதிரி, அவங்களை எப்படி நான் வெளியே அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப வெளியே அனுப்பல அப்படிங்கறதுனால வெளியே போகாத ஆள் என்ன கிடையாது, சாதாரணமா நம்ம இடம் போடக்கூடாது. வெளியே போகலன்னா அந்த அளவுக்கு முக்கியம் அர்த்தம். பின்னாடி அலி ரலியல்லாஹு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பகுதிக்கும் கவர்னரா யாருமே நியமிக்க மாட்டாங்க. அபூபக்கரும் நியமிக்கல, உமர் ரலியல்லாஹு நியமிக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு நியமிக்கல. ஏன் நியமிக்கலன்னா வேணும், இங்க வேணும், தலைமை செயலகத்தில் அலி ரலியல்லாஹுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவரை நியமிக்கலே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் வந்து நடக்குது. இந்த ஜமாத் இந்த பையத்தெல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடக்கம் செய்யற பணி வந்து தொடங்குறாங்க. உடனே இதுல ஒரு கருத்து வேறுபாடு வருது. என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அடக்கம் செய்வது, மக்காவிலையா மதீனாவிலையா? பிறந்த ஊர் மக்கா, இங்க மறைஞ்ச ஊர் மதீனா. சரி, மதீனாலனா மதீனால எங்க? ஜன்னத்துல் பகீலியா இல்ல எங்க வச்சு அடக்கம் பண்றது
அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்கஷன் நடத்துறாங்க. இந்த நேரத்திலையும் பல கருத்துக்கள் வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க இங்க அங்க அப்படின்ட்டு. அப்பவும் யார் வந்து கண்ட்ரோல் பண்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றேன். உலகத்துக்கே சட்டம் சொல்றது மனிதர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவாங்க, இப்படி இப்படி நடந்துக்கோ இப்படி இப்படி. ரசூலுல்லாஹ்வுக்கு சட்டம் தெரிஞ்ச ஒரே ஆள் அபூபக்கர் ரலியல்லாஹு தான். அவர் மௌத்தானா எப்படி அடக்கம் பண்ணுங்கிற சட்டம் யாருக்குமே தெரியல அந்த நேரத்தில். அப்போ ரசூலுல்லாஹ் இவர் அபூபக்கர் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன், நபி எங்கே மரணம் அடைகிறாரோ அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஃபத்வா இவருக்கு தான் தெரியுது, அபூபக்கர் வேற யாருக்குமே தெரியல எங்க அடக்கம் செய்யணும். அதே மாதிரி பாருங்க, பெரிய சஹாபாக்கள் எல்லாருமே ஹதீஸ் அறிவிக்க மாட்டாங்க, மனசுலயே வச்சிருப்பாங்க. பிரச்சனைகள் சிச்சுவேஷன் வரனா மட்டும்தான் இந்த ஹதீஸை எடுத்து வெளியே சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல எடுத்தீங்கன்னா ஹதீஸ் யாருக்கு ரொம்ப கம்மி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கையில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவருடைய ஹதீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த சட்டத்தை வந்து அவர் தான் சொல்றாரு. இந்த ஒரு பிரச்சனையும் அப்போவே சால்வ் ஆகுது. இது வந்து ரசூலுல்லாஹ் எங்க மௌத்தானாங்க அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வீட்டுல அவங்களுடைய மடியிலே மௌத்தாராங்க. அப்போ படுத்திருந்த அந்த படுக்கையை நவுத்தி அதே இடத்துல குழி நோண்ட சொல்றாங்க. அப்போ குழி நோண்டும் போது அப்போ குளிப்பாற்றல் சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஏற்படுது. என்ன ஏற்படுது அப்படின்னா, குளிப்பாற்றல் எல்லாரும் வந்து திரண்டுட்டாங்க. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் தான் கூட இருக்காங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, கஷும் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவங்க, ஃபஸ்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்க, இவங்க எல்லாம் இந்த குரூப் தான். இவங்க தான் குளிப்பாற்ற அந்த பொறுப்பை கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்த உடனே கதவை மூடிக்கிறாங்க. மூடின உடனே கஸ்ரஜை சேர்ந்த அன்சாரிகளை சேர்ந்த ஒருத்தர் என்னங்கிறாரு, வெளியே வந்து நின்னுக்கிறாரு. நின்றுட்டு அலியே, அல்லாஹ்வை சாட்சியாக கேட்கிறேன், எங்களுக்கும் உரிமை இருக்கு குளிப்பாட்டுறத, எங்களுக்கும் உள்ள அனுமதி கொடுங்க அப்படிங்கிறேன். அப்ப அவர் உள்ள விடுறாங்க, நீங்கள் உள்ள வாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் தொடர்றதுக்கு அவருக்கு மனசு வரல, போய் ஒதுங்கி ஓரமா உட்காண்டாரு. வந்து கேட்டதோட சரி, தொடர்றதுக்கு அவருக்கு வந்து இது வரல, அவர் போய் ஓரமா உட்காண்டாரு. இந்த செய்தி பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல 2357 ஹதீஸா இது இருக்கு. இப்ப இந்த டீம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன சர்ச்சை ஏற்படுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிகளை கழட்டி குளிப்பாட்டுவதா அப்படியே குளிப்பாட்டுவதா? இப்ப என்ன பண்றது? ஏன்னா பொதுவா ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுவோம்? சட்டையெல்லாம் கழட்டுவோம், அடி கழுவுவோம், இதெல்லாம் பண்ணும். ஒரு மசூரா நடத்துறாங்க. ரசூலுல்லாஹ் தொடர்றதுக்கு யாருமே பயம். அப்படியே வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு டிபேட் நடந்துட்டே இருக்குது. திடீர்னு எல்லாருக்கும் தூக்கம் தள்ளுது. நின்றுட்டு இருக்கிறவங்க அப்படியே தூங்கி மயக்கம் போற அந்த ஸ்டேஜ்ல அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சாஞ்சு விழுறாங்க. விழுந்த உடனே வீட்டுல ஒரு மூலையிலிருந்து சத்தம் வருது, துணியோடவே குளிப்பாட்டுங்க அப்படின்னு. இந்த சத்தம் வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அழியலன்னு சொல்றாங்க. அடி அப்புறம் வந்துட்டு அப்படியே இது பண்ணி அடி வயிறு வந்து கழுவுறாங்க. கழுவுனா ஒண்ணுமே இல்லை. அப்ப அவர் சொல்றாங்க, என்னுடைய அப்புறம் குளிப்பாடுறாங்க. குளிப்பாட்டிட்டு கபர் வெட்டணும், எப்படி வெட்டுறது அப்படின்னு கேட்கும்போது அபூதல்லா இருக்காங்க இல்லையா, யார் அந்த பைவா தோட்டத்தை கொடுத்தவர், அவரும் அதே மாதிரி அபு உபைதா ரலியல்லாஹு நம்பிக்கையாளர், இவங்க ரெண்டு பேருமே கபர் வெட்டக்கூடியவங்க, முஸ்லிம்களுக்காக கபர் வெட்டக்கூடியவங்க. இப்போ இந்த கபர் வெட்டுற பணியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மெத்தட் இருக்கு. அன்சாரிகள் விட்ட ஒரு மெத்தடு, முஹாஜிர்கள் ஒரு மெத்தடு. அப்ப எந்த மெத்தட்ல கபர் வெட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் நடக்குது. அப்போ அப்பாஸ் என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே போங்க, ஒரு ரெண்டு ஆள் அனுப்பி நீ போய் அபூதல்லாவை கூட்டிட்டு வா, நீ போய் அபு உபைதாவை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவரு போறாரு, அபு உபைதா கிடைக்கல. போற இடத்துல அபு உபைதா வீட்டுல இல்ல, ஆள் ஆப்சென்ட். நேரா போறாரு, அபூதல்லா கிடைச்சாரு. சோ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன, அன்சாரிகளுடைய முறைப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல அது கொண்டாந்து அடக்கம் பண்றாங்க. இது வந்து முஸ்னத் அஹ்மதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இப்னு மாஜால வந்து 1464 ஹதீஸாவும், அபூதாவுதுல 3141 ஹதீஸாவும் இந்த ஹதீஸ் கிடைக்குது. அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கொண்டாந்து குளிப்பாட்டி எல்லாம் கஃபன் எல்லாம் போட்டு 3 துணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கஃபன் சுத்தப்பட்டு அது ஒரு கடைசியா ஒரு போர்வை வந்து போட்டிருந்தாங்க. அந்த போர்வையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் பண்ணிற போர்வைன்னு நினைக்கிறது. அப்ப அந்த போர்வையில தான் வந்து இது பண்றாங்க, கொண்டாந்து வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் தொழுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொழுகை நடக்குது. வந்து ஒரு அந்த வாசல் மாதிரி வச்சுட்டாங்க, இந்த வாசல் வர்றாங்க, ஒரு பேட்ச் வராங்க, தொழுறாங்க போறாங்க, ஒரு பேட்ச் வராங்க, தொழுறாங்க போறாங்க. எல்லாருமே சஹாபாக்கள் சாரசாரியா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை வந்து நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹதீஸும் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்துறோம். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து தர்கா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது தான். அது ரசூலுல்லாஹ் ஆழ்ந்த வீடு, அதற்காக அது ஏற்கனவே பில்டிங் இருக்கு. ஸோ அந்த பில்டிங் இருக்கங்காட்டி தான் அதை வந்து செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அது முன்னறிப்பு ஏற்கனவே செஞ்சுட்டு போனாங்க. என்னுடைய கபரை விழா நடக்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள், ஃபங்க்ஷன் பண்ற செலிப்ரேஷன் பண்ற இடமா அதை ஆக்கிறாங்க. நீ கந்தூரி விழா, அந்த விழா அவங்க விழானே குறிப்பிடுறாங்க. ஒரு அடக்க ஸ்தலத்தை விழானே குறிப்பிட்டே செய்யறாங்க. அது தவறான ஒரு செயல் இந்த சமுதாயம் செய்யுது. அடுத்து ஒரு நபி சொல்றாங்க, உங்கள் வீடுகளை கபரிஸ்தானாவும் ஆக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து தான் சொல்றாங்க. ரெண்டுமே நம்ம பண்றோம். தொழுகையும் விட்டாச்சு இந்த உம்மத்து, கபறுகளையும் வணக்கஸ்தலமா ஆக்கிருச்சு. இப்போ ரெண்டுமே இங்க வந்து ஒரே ஹதீஸா தான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் என் மீது ஸலவாத் ஓதுங்க, ஏனென்றால் அது என்னிடம் வந்து சேர்ந்துரும். நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி, நீங்க ஸலவாத் ஓதுங்க, அது என்கிட்ட வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 2042 ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 8790 ஹதீஸ். அடுத்தது இது ஒரு வழியா எல்லாமே முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கமும் முடியுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய நியமனமும் முடியுது. அடுத்தது ஒரு பிரச்சனை தவறுது. என்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பிரச்சனையை பார்த்துட்டு அதோட நீ முடிச்சோம். என்ன அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் மத்தியில ஏற்படக்கூடிய ஒரு மன வருத்தம். இதை பத்தியும் என்ன பண்றாங்க அறிஞர்கள் தப்பும் தவறுமா கமெண்ட் எழுதியிருக்காங்க. கமெண்ட் வந்து எங்கேயோ இல்ல,
புகாரியுடைய தமிழ் ரஹமத் பதிப்பு இருக்கு இல்லையா, அதுல அடிக்குறிப்பு கொடுத்துருக்காங்க, தப்பா வந்து அடிக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க சஹாபாக்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அளவுக்கு அறிவு உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல நம்மளோட சஹாபாக்கள் அறிவுல தாண்டவங்கன்னு நினைக்கிறாங்களா, புரிய மாட்டேங்குது. அந்த அடிக்குறிப்பு ஏதோ ஃபத்துல் பாரியில இருந்து எடுத்து போட்டாங்கன்னா கூட சரி, இப்னு ஹஜருடைய கருத்து எடுத்து போட்டாங்களா, ஃபத்துல் பாரியில போட்டாங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க தெரியுமில்ல. ஃபத்துல் பாரியில இருந்து குறிப்பு போட்டாங்கன்னா குறிப்பிட்டுருவாங்க, புகாரி இது அடிக்குறிப்பு, இது இங்க இருந்து எடுத்தோம் ஃபத்துல் பாரியில எடுத்தோம், அப்பனா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்னு ஹஜர் சொன்னாரு, இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு போயிடலாம். இவங்களா கமெண்ட் பண்றாங்க. என்ன கமெண்ட் பண்றாங்க, என்ன சம்பவம் இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நேரா வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு, ஃபதக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம் இருந்துச்சு. இது என்ன நிலம் அப்படின்னு பார்த்தா, ஹைபருடைய போர் நடந்துச்சு இல்லையா, ஹைபர் யுத்தம், யூதர்களோட யுத்தம் நடந்துச்சு இல்ல, ஹைபர் ஹுதைபியா உடன்படிக்கை அப்புறம் நடந்துச்சு இல்ல, அந்த யுத்தத்தில் நடந்த அந்த நிலப்பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனிமத்தா கிடைக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குது, விவசாயம் நடந்துட்டு இருக்கு, யூதர்கள்ட்ட கான்ட்ராக்ட் அடிப்படையில் விவசாயம் வந்து அந்த இடத்துல நடைபெறுது. அப்ப அந்த விலை நிலமும் இருக்கு, அதன் மூலம் வரக்கூடிய அதாவது ஒரு ட்ரஸ்ட்னு வச்சுங்களா, புரியுதுங்களா, அது ஒரு ட்ரஸ்ட், ஃபதக்ங்கிறது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் மனைவிமார்களுக்கு கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, தர்மமும் செய்வாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இன்கம், இதுதான் ரசூலுல்லாஹ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து யார் கேட்கறாங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, வந்துட்டு சொல்றாங்க நிறைய வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு வாரிசுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்குன்னு இருக்கக்கூடிய பங்கு, அதாவது என் செக்ஷன்ல வரக்கூடிய அந்த பங்கு, அந்த ஃபதக்குடைய இடத்தை 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ எவ்வளவு வருதோ அந்த ட்ரஸ்டுடைய இன்சார்ஜை என் கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க குமுஸ் நிதியிலிருந்து எனக்கு கொடுத்துருங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 5 ஒரு பகுதி வரணும்ல, அந்த நிதியிலிருந்து என் பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கறாங்க. இவர் அபூபக்கர் என்ன சொல்றாங்க, நான் தரமாட்டேன் அவங்க சொல்றாங்க, நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது புகாரில இவ்வளவுதான் இருக்குது சம்பவம். அடுத்தது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கேட்கறாங்க நான் வாரிசு ரசூலுல்லாஹ்வுடையதுங்கிறாங்க. யாரு, நீங்க தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசு அப்படின்னு உரிமையா கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க வாரிசா ஆக மாட்டீங்க, எங்களுடைய அபூபக்கர் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் என்ன சொல்றாங்க, நீங்க எங்களுடைய வாரிசா ஆக மாட்டீங்க, நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மம் தான் செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இது ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க வாரிசாக மாட்டீங்க, முகமதின் குடும்பத்தார் இதிலிருந்து சாப்பிடுவார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே தவிர வாரிசாகுவாங்கன்னு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவர்களின் வழிமுறையில் மாற்றம் எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கமெண்ட் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு இந்த விஷயம் தெரியல, எது வாரிசா ஆக மாட்டாங்கிற அந்த விஷயம் தெரியலையா, அதனால போய் சொத்துல பங்கு கேட்டாங்க. இங்க சொத்துல பங்கு அவங்க கேட்டாங்க அப்படின்னா சொத்துக்கு ஆசைப்படுறாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு? சரி, பங்கு கேட்டு அபூபக்கர் புரிய வச்சதுக்கு அப்புறம் நுரண்டு பிடிப்பாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு? கோவப்படுவாங்களா? சரி, அவங்க தான் சரி பெண் அப்படிங்கிற அடிப்படையில் சரி கோவப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அவருடைய கணவர் வந்து புத்தி சொல்ற அளவுக்கு அலி ரலியல்லாஹு வந்து டேலண்ட் கிடையாதா? என்ன விளக்கம் சொல்றீங்க, புகாரியில இருந்து விளக்கம் சொல்றீங்க, அடிக்குறிப்பு எழுதுறீங்க, இவங்க யாருன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க. இவங்க யாரு, இவங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இவங்க எல்லாம் முஸ்லீம் இல்ல, என்ன பேசுறாங்க, சாதாரண ஒரு காசுக்காக அபூபக்கரை வந்து இவங்க வந்து பகைச்சுவாங்களா, என்ன பேசுறாங்களே தெரியாம முட்டாள்தனமாக வந்து இலைய வச்சிடறாங்க. இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்டுடைய இன்சார்ஜ், அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அப்ப அந்த நிர்வாகத்தை நாம எடுத்து, அதாவது ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த புனிதமான பணியை நாம எடுத்து நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய அப்பா செஞ்ச ஒரு நற்செயல, அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சி அந்த பணத்தை ஏழைகளுக்காக நம்ம கையால தர்மம் செய்யலாம், அந்த பணத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் வந்து எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் போய் அந்த உரிமையை விட்டுட்டாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இடத்துல இவருக்கு என்ன பிரச்சனை, அபூபக்கர் இவர் நன்மை விட்டுருவாரா? ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு நன்மையா இவர் விட்டுருவாரா? இவர் யாரு, இவருக்கு மேல இல்ல இவரு. அதை தான் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் மாற்றம் நான் செஞ்சிட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, முகமது குடும்பத்தார் இதுல இருந்து சாப்பிடலாம்னாங்களே, அப்ப தர்மம் வந்து சாப்பிட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொத்து தர்மம், இது ஹராம்னு விளக்கம் யாருக்கு இல்லையா? ஏன் ஹசனுக்கு கத்து கொடுக்கலையா ரசூலுல்லாஹ், வாயில இருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து போடுன்ட்டு ஹசனை பெத்தவங்களுக்கு கத்து கொடுத்துக்க மாட்டாங்களா? என்ன விளக்கம் இவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்களா? ஹசன் ரலியல்லாஹு தெரியுது சொல்லி தராங்களா, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய இது வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இந்த இடத்துல தர்மம் வந்து தர்மத்தை வந்து அவங்க கேட்கவே இல்லை, அபாண்டமா வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு குறைச்சி போடுறாங்க. இது வந்து தர்மம் வந்து அவங்க கேட்கவே இல்லை, அந்த ட்ரஸ்டுடைய இன்சார்ஜ் எங்க கையில கொடுங்க, அதை நாங்க நிறுவோம். இது தர்மமா இருந்தா பின்னாடி அபூபக்கர் கொடுத்தாங்களே, அதே புகாரில ஹதீஸ் வருது, இந்த இன்சார்ஜ் அபூபக்கர் விட்டு தர மாட்டேன்ட்டாரு, ஆனா உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல போங்க, நீங்க செஞ்சுட்டு போங்க. பின்னாடியும் அலி ரலியல்லாஹு கேட்கறாங்க, எங்க அது கொடுங்க, அபூபக்கர் தான் கொடுக்கல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அப்போ ஹராமா இருந்தா இப்ப எப்படி ஹலாலாச்சு, பின்னாடி எப்படி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஹலால் ஆயிருமா? ஹராமானது ஆகாது. அப்போ இந்த அடிப்படையில் இது தவறான ஒரு விளக்கம் வந்து சொல்றாங்க. இது ஹதீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது சண்டை போடுறாங்க, சண்டை சூப்பரா இருக்கும். என்ன போய் கேட்பாங்க, ஆயிஷா இவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு உங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க சொத்துக்கு யார் வாரிசுன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க என் பசங்க அப்படிமா. அப்போ ரசூலுல்லாஹ் செத்து போனா நாங்க வாரிசா நீங்க வாரிசா அப்படிமா. அப்போ அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்
ஒரு ஹதீஸ் அப்பவும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் யாருக்குமே தெரியாது அந்த நேரம் வரைக்கும். அப்போ அந்த ஹதீஸ் மறுபடியும் சொல்றாங்க, அல்லாஹ் தன் நபிக்கு ஏதேனும் ஒரு நன்மை வழங்கினால் பிறகு தன் நபியுடைய உயிரை கைப்பற்றி கொண்டால் அந்த பொருட்களுக்கு கலீஃபாவின் நிர்வாகத்தின் கீழ் வந்துவிடும், அந்த பொருள்கள் கலீஃபாவுடைய நிர்வாகத்தின் கீழ் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். நான் அந்த நிர்வாகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா, நிர்வாகம்ங்கிறது என்ன? சொம. நிர்வாகம்ங்கிறது என்ன? சொம. இங்க இருந்து கைபர் எவ்வளவு தூரம் இருக்கு, அங்க விவசாயம் வந்து நடப்பட்டிருக்கா இல்லையா, அறுவடை நடந்துச்சா இல்லையா, அதை போய் பார்க்கணும், அதை அறுவடை பண்ணணும், அங்க இருந்து எடுத்துட்டு வரணும், அதை விநியோகம் பண்ணணும், இவ்வளவு சொம. இந்த சுமையை வந்து நான் கொடுத்தா ரசூல்லா வந்து நான் வந்து ரசூல்லாவுடைய ஒரு வேலையை ஒரு பாரத்தை வந்து நான் வேற ஆளுக்கு கொடுத்த ஒரு குற்றம் வந்துடும் நான் பயப்படுறேன் அப்படிங்கிறேன். இந்த குற்றம் வந்துடும் சொல்லிட்டு நான் பயப்படுறேன். அதனால வந்து நான் ரசூல்லா பயன்படுத்த இதை வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன், அந்த சுமையை நான் உங்க மேல நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்ப சொன்ன உடனே ஃபாத்திமா என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் நீங்கள் செவி விட்டுறதை நீங்கள் தான் நன்கு அறிவீர்கள். ஏன்னா ஹதீஸ்னு நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அது நல்லா தெரியும். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு டிமாண்ட், இவங்களுக்கு கோபம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இன்சார்ஜ் இப்போ யார் கையில டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு? அபூபக்கர் கையில டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுல. இப்போ அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த சொத்துடைய அதிகாரம் அபூபக்கர் இருக்கு. இவர் பார்த்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்சார்ஜா யார வேணாலும் போடலாம்ல, புரியுதா? இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் இவருக்கு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து இவர் கொடுக்கல. இந்த நன்மை எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டார்ல, நன்மையில போட்டி போட்ட கோபம், வேற வந்து கெட்ட எண்ணம் இவங்களும் கிடையாது அவங்களும் கிடையாது, நன்மையில போட்டி போட்ட கோபம் தான். இதனால தான் அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, என் குடும்பத்தாரை விட அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தினரே எனக்கு விருப்பமானவர்கள். சும்மா வந்து நான் பேசல, சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வந்து நான் சும்மா சொல்லல, பொருளாதாரத்தினால் இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு, இந்த பொருளாதாரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறேன். இதுல இருந்து தர வேண்டிய பங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, அந்த கனிமத் பொருட்கள் இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. யாருக்கு? ஃபாத்திமா வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. பிளஸ் குமுஸ்ல இருந்து பங்கு போயிட்டு தான் இருக்கு. தர வேண்டிய ரசூல்லா சொல்றாங்க, ரசூல்லா எவ்வளவு காசு எண்ணி எண்ணி கொடுத்தாங்க, ஒவ்வொரு காசு நான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிஷா எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் பணம் கொடுத்துட்டா இருப்பேன், நான் வந்து அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து முஸ்னத் அஹ்மதுல 55வது ஹதீஸா இது இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு கோவம். அலி ரலியல்லாஹு ஏன் கோவம்? இந்த சொத்து தரலன்னு கோவமா? அலி ரலியல்லாஹு இந்த பிரச்சனை கோவமே கிடையாது. இது அவங்களே விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 6 மாசம் கழியுது இப்படி, அதாவது அலி ரலியல்லாஹு பையத் செய்யாமலே ஒரு 6 மாசம் வந்து அப்படியே கழியுது. கழியக்கூடிய நிலையில ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத் வருது, மரணம் அடைஞ்சிடறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே ஃபாத்திமா வசியத் செய்யறாங்க, இந்த மாதிரி வந்து நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க தான் அடக்கம் பண்ணணும், யார் கண்டிப்பா அபூபக்கரையோ உமரையோ நீங்க கூப்பிடக்கூடாது, மக்களுக்கு நீங்க கலீஃபாவுக்கு நீங்க தகவல் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதனால மரணம் அடைகிறாங்க. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு நைட் இவரே போய் ஜனாஸா தனியா தொழ வச்சு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அடக்கம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாம் தெரியுது ஃபாத்திமா இப்படி ஆயிட்டாங்க. இந்த செயல் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுது. இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில. ஏன்னா ஒரு மவுத்து கூப்பிடலைன்னா நல்லா தெரியும் இல்லையா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு உங்க சொந்தக்காரன் வரலைன்னா நோட் பண்ணுவாங்கல்ல, இங்க இவன் வரல, உங்களால அவன் வரல, இப்ப பயானுக்கே இவங்க வரல அவங்க வரலன்னா கேட்கறாங்களா, எங்க இவங்க எல்லாம் காணோம் அப்படிம்பாங்க. அந்த பிரச்சனை வருதுன்னு பயங்கரமா மக்கள் மத்தியில ஒரு முகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன இது முஸ்லிம்களுக்குள்ள இப்படி ஒரு மனக்கசப்பு இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கசப்பு வருது. ஆளாளுக்கு கற்பனைகள் வளர்ந்துட்டு இருக்கு. இது அலி ரலியல்லாஹு பாக்குறாங்க, இல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இங்க அலி ரலியல்லாஹுடைய கோபம் என்ன அப்படின்னா, அபூபக்கர் வந்து சமாதானம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். அபூபக்கருடைய சமாதான பிரச்சனை என்னன்னா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அலி வந்து கோபமா இருக்காரு, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே சொல்லிட்டு போனாதான பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கடைசியதுக்கு நானே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அபூபக்கரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. இவர் போல ஸ்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, அதாவது இறங்கி போல அவரே கூப்பிடுறாரு, நீங்க வாங்க வீட்டுக்கு நடிக்கிறேன். இப்ப நேரம் வந்து அழைப்பு வருது, இந்த மாதிரி அபூபக்கர் அவர்களை அலி ரலியல்லாஹு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, கண்டிஷனும் போடுறாங்க, கூட தனியா தான் வரணும், யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப வந்து உமர் என்ன சொல்றாங்க, தனியா போகாதீங்க, போய் கோவமா ஏதாவது பேசிட்டாங்கன்னா கண்ணிய குறைவா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர் வந்து என்னை வந்து கண்ணிய குறைவா பேசிடுவாங்களா, இதெல்லாம் நடக்காது உமரே, நீங்க அப்படி சொல்லாதீங்க, நான் போய தீரும், அல்லாஹ் மேல சத்தியமா நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் வர்றாங்க. நேரம் வந்த உடனே அலி ரலியல்லாஹு கலிமா சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பையத்து சொல்லிட்டு சொல்றாங்க, தங்களுடைய சிறப்பையும் தங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கும் இந்த பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன், இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் அல்லாஹ் இந்த கலீஃபாவை தேர்ந்தெடுப்பதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர் பங்கு பெற்றிருக்கணுமா இல்லையா, ஒரு கருத்து எங்கள்கிட்ட நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் இல்லையா அப்படின்னு அழுகுறேன். அபூபக்கர் அப்படியே போல 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 அழுது, என் உயிர் எவன் கையில் உள்ளதோ, என்னை விட என்னுடைய உறவினர்களை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவினர்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள், நான் உங்களுக்கு தர வேண்டிய எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அந்த மாதிரி நினைக்கிறேன், உங்களை வெறுத்துலாம் நான் பண்ணல, சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு, இந்த சிச்சுவேஷன் அப்படி ஆயிருச்சு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் பைய சேர்ல கிளம்பி போனாங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகி முனாஃபிகளை பிடிச்சி ஒரு காட்டிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தற்செயலா அங்க வர ஒருத்தர் ரோட கிராஸ் பண்றவர் சொல்றாரு, அன்சாரிகள் கூடிட்டாங்கன்ட்டு.
திட்டமிட்ட மசூராவா இருந்தா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும். அலி கூப்பிட்டு வா, சீக்கிரம் வா, இவரையும் கூப்பிட்டு வா, தள்ள கூப்பிடு, ஜுபேரை கூப்பிடு, உடனே நம்ம ஸ்பாட்டு போகணும். இவங்க சாதாரணமா போறாங்க, சரி அன்சாரிகள் ஏதோ கேட்கறாங்க, அங்க போய் பார்த்தா நடந்துட்டு இருக்கிறது வேற ஒரு டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்கு. அப்போ டிஸ்கஷன் ஆகி அதாகி இதாகி இப்ப எப்படி இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு. தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணம் என்ன? உமர்லையும் சொல்லிட்டாங்க, விட்டுருந்தா குழப்பம் ஏற்பட்டு. அப்ப வெளியே வந்தாச்சு. இப்போ சிச்சுவேஷன் என்ன ஆகி போச்சு, வேற மாதிரி ஆகி போச்சு. என்னதான் அங்க போயிட்டு வந்தாலும் இப்போ அந்த கோபத்துக்கு உண்டான சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன் என்னை கூப்பிடலங்கிறது இன்னும் அப்படியே வெயிட்டிங்ல தான் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில புரிய வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே அலி ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தவற ஒத்துக்கிறாங்க. கரெக்ட் தான், நான் பண்ணதுதான் தப்புங்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வாங்க சொல்றாங்க, பையத் செய்யணும்னா இங்க வேண்டாம், ஸ்பாட்டுக்கு வந்து பையத் செய்யறேன், பப்ளிக்கா பையத் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க தொழுகை இங்க வாங்க, மக்களை திரட்டுங்க, அங்க வச்சு நான் பையத் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. நேரா சாயந்தரம் அசர் தொழுகை நேரத்துல போறாங்க. மிம்பர்ல ரசூலுல்லாஹ் இவர் ஏறிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ஏறிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி கோபம் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு, மஷூரால ஏன் எங்களை கூப்பிடலைங்கிறது தான் எங்களுடைய கோபமே தவிர அபூபக்கரை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கறதுல எனக்கு கோபம் கிடையாதுன்னு மக்கள் வேற விதமா விளங்கி வச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே சொல்றாங்க, இதை கேட்ட முஸ்லிம்கள் நீங்கள் சரியாக நடந்துள்ளீர்கள் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் சொல்றாங்க, அலி செஞ்சது கரெக்ட். ஏன்னா இந்த குடும்பம் தான் இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ சாதாரணமா ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி வந்து கடைசி அவங்க பிறந்த குழந்தைங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இந்த தீனை வந்து இவங்க டெவலப் பண்ணி இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. சோ இந்த ஃபேமிலி வந்து நம்ம இது பண்ணிருக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லி மக்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு அலி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார். அதாவது அந்த கிலாஃபத் இந்த எல்லா விஷயங்கள்லையுமே அவர் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டோம். முன்பு இருந்ததை விட அலி எங்களுக்கு இன்றும் அதிகமாக விருப்பத்திற்குரியவராக மாறிட்டார். இதுக்கு முன்னாடி நாங்க அலியை நேசிச்சதை விட இதுக்கப்புறம் இந்த காரணம் தெரிஞ்சு, இதுதான் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னும் அவர் மேல அன்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் வருது. இது புகாரில 4240 4241 ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சிறப்பை வச்சு தேர்ந்தெடுக்கிறது, ஒரு சின்ன குரூப் ஓரமா போய் தேர்ந்தெடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க அந்த அடிப்படையில் இனி உம்மத்துல எவனும் சிறந்தவங்க கிடையாது. ஏன்னா நம்மள சிறந்தவங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, இறையச்சத்தின் அடிப்படையில். உங்களுக்கு சிறந்தவர் யாரு? யார் இறையச்சத்தில் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப இறையச்சம் யாருக்கு எவ்வளவு இருக்குங்கிறது அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹ் காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அபூபக்கருடைய தக்வா ஒரு தட்டில் வச்சு மற்றவங்க எல்லாருடைய தட்டையும் வச்சீங்கன்னா என்ன கணத்திரும், அபூபக்கருடைய கணத்திரும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சோ இந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் மட்டுமே இந்த நியமனங்கள் எல்லாமே செல்லுமே தவிர இனி கியாமத் நாள் வரைக்கும் இந்த நியமனம் செல்லாது. இதைத்தான் மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த நியமனத்தை வச்சு பையத் யஸீத் செய்யும்போது மறுவான்னு சொல்லுவோம், என்னன்னு அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை போல் அப்படிமா. அபூபக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது அது இன்ஷால்லா அந்த டைம்ல நம்ம எல்லாம் பார்ப்போம். இப்போ இதோட இந்த பையத் சம்பந்தப்பட்ட எல்லா கிளாரிஃபிகேஷனும் முடிஞ்சது. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதோட இது 6 மாசத்துல இந்த பிரச்சனையும் முடியுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு பொருளுக்கு ஆசைப்பட்டவங்க கிடையாது, நன்மைக்கு ஆசைப்பட்டவங்கிற அந்த விஷயமும் இதுல கிளியர் ஆகுது. அப்ப இதோட இந்த சம்பவங்கள்லாம் முடியுது. கடைசி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் நடக்குது, அதோட சொல்லிட்டு இந்த சம்பவத்தை முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இது நடந்துட்டு இருக்கணும்னு இந்த முனாஃபிக்களே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜிஹாத் மன்சூக் ஆயிருச்சு, அது போர்லாம் வந்து இனி வந்து தேவை கிடையாது, சண்டை எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபித்னா கிளப்புறாங்க. ஏன் அப்படின்னா அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல தனியா ராணுவம் கிடையாது. ஹதீஸ் நம்பரா இல்ல அந்த சொல்லிட்டாங்க, ஃபாத்திமாவுடைய மரணம் சொன்னல, அதுக்கப்புறம் தான் அலியை போய் பையத்தை செய்யறாங்க. தனியா அடக்கம் பண்ணதா ஃபாத்திமாவுடைய வசியத்து அவங்க சொல்லிட்டாங்கல்ல மரணத்துல. வசியத்து அதுதான் சொல்றாங்க. அதாவது நான் மறுத்தானா அபூபக்கரை நீங்க கூப்பிடக்கூடாது, நீங்க மட்டும் தான் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹுக்கு வந்து இவங்க செய்யற வசியத்து. சாவும் போது சொல்லிட்டு சாவுறாங்க. அதனால வந்து இவர் என்ன பண்ண முடியும்? அப்ப கடைசி விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும் இல்லையா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மரண சாசனம் இருந்தா அதை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறான். அப்ப மரண சாசனத்தை அலி ரலியல்லாஹு செஞ்ச எல்லாமே கரெக்ட். அவர் குர்ஆன்ல அவர் நடந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், குர்ஆன் ஆயத்திற்கும் ஹதீஸ் இருக்கும், நியாயமான காரணம் இருக்கும், புத்திசாலித்தனமான முடிவு இருக்கும், எல்லாமே பொருத்தமான செயல்கள் இருக்கும். அலி ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் நீங்க சாதாரணமா தேடி தேடி பார்த்தா கூட ஒரு விஷயம் கூட ஒரே ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஹுதைபியா உடன்படிக்கை எழுதும்போது ரசூலுல்லாஹ் அந்த பேராளிக்கு சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்னு அடிக்க சொல்றாங்க. அதை என்னங்கிறாங்க, நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் அவருக்கு சிறப்புதான தவிர அவருக்கு வந்து அது இது கிடையாது. அவர் மேல ஒரு ரிமார்க் சொல்ற மாதிரி வந்து எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுல கடைசியா என்ன மேட்டர் அப்படின்னா, சில பேர் போதை கிளப்பி விட்டுறாங்க, ஜிஹாத் எல்லாம் வந்து கிடையாதுங்க, ஏன்னா ராணுவத்தில் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, பதில் அளிச்சோம், அது வேற மாதிரி சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து எல்லாம் மாறி போச்சு. அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, 5:105 குர்ஆன் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. அதாவது குர்ஆன் இப்போதான் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு அப்புறம் தான் இறங்குது. அபூபக்கர் உமருக்கெல்லாம் குர்ஆன் தெரியல, இந்த ஆட்களுக்கு தான் குர்ஆன் புரியுது. எப்படி புரியுதுன்னா, ஈமான் கொண்டு வர உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் முதல்ல தங்களை நரகத்திலிருந்து காப்பாத்தீங்க. நீங்கள் நல்வழி பெற்று விட்டால், நீங்க மட்டும் சாலிஹான தொழுகையாளி, நல்ல ஒரு நோம்பாளி, நம்ம ஒரு ஹஜ்ஜாலி ஹஜ் செய்றவரா மாறிட்டீங்கன்னு வச்சுங்க, வழி தவறி செல்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது. அதாவது இந்த வழிகட்டு இந்த காஃபிர்கள் இவங்களா இருக்காங்க இல்லையா, எந்த தீங்கும் அவங்க இழைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நாம நல்லவங்களா மாறிடணும். சோ
நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வழிகட்டவங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. சீர்திருத்தம் நம்மளை நாமளே பண்ணணும், இதோட வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஃபத்வாவை கிளப்பி விடுறாங்க. நேரா வர்றாங்க அபூபக்கர் வந்துட்டு கோபமா வர்றாங்க. வந்துட்டு சொல்றாங்க, இன்னும் குர்ஆன்ல கண்டபடி விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்றாங்க, மக்களே உங்களுக்கு என்ன ஆச்சு? குர்ஆன்ல நீங்களா விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த ஆயத்து என்ன பேசுது, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரசூலா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, அநீதி இழைப்பவனை பார்த்து அவனது கரத்தை பிடித்து தீமையை நீங்கள் தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் அனைவருக்கும் சேர்த்து தன்னுடைய தண்டனை இறக்கி பொதுவாக ஆக்கி விடுவான்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்காங்க. இங்க நல்லவங்க மட்டும் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்களா? இந்த ஆயத்துக்கு வந்து நீங்க தவறாக பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அவனை கண்டிக்கிறாங்க. அதுல இன்னொரு ஹதீஸ்ல கூடுதல் என்ன வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க துவா செய்வீங்க, அது அல்லாஹ் ஏத்துக்க கூட மாட்டான், துவா செய்யற தகுதியை கூட நீங்க இழந்துருவீங்க அப்படிங்கிறேன். இந்த அநீதியை பார்த்து தட்டி கேட்கறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. அப்ப அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபித்னாவும் ஏற்படுது. ஏற்பட்ட உடனே அபூபக்கர் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்து, ஜிஹாதுக்கு யாரு கூப்பிட்டாலும் பதில் அளிக்கணும், இனி வந்து அந்த ஒளிஞ்சா இவங்க நயவஞ்சர்கள் பின்னாடி இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க சஹாபாக்கள் முன்னாடி வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க, எங்கேயாவது உட்காந்துக்குவாங்க, ஏதோ ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது, புஷ் பண்ணி விட்டுரு, குர்ஆன்ல தெளிவா இருக்குதுமா, நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டியது, உங்களை நீங்களே காத்துக்கணும், ஊரையே காப்பாத்துன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கா? உங்களை நீங்களே காப்பாத்துவோம், நஃப்ஸுக்கு தான் நீ பொறுப்பாளி, அதை தாண்டி உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, உங்களை நீங்களே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்தை போட்டு உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி தவறா விளக்கம் கொடுக்கப்படுது. அது அப்பவே அபூபக்கர் நசுக்கிறாங்க. இன்னும் அபூபக்கர் ஆட்சியில் ஒருத்தனை ஒரு 4-5 சம்பவங்கள் தான் ஹைலைட். அந்த எல்லா விஷயத்திலுமே சுப்ஹானல்லாஹ் அப்படி ஒரு போல்ட்னஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, பலமுள்ள ஒரு அடியாரை பாப்பீங்க நீங்க அபூபக்கரை நீங்க நியமிச்சீங்கன்னு. அந்த பலம் யாருக்குன்னா, இவர் எடுக்கிற முடிவு உமர்க்கு பீதி கலப்புது. இன்னும் முடிவு இவ்வளவு போல்டாவா எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு சைலண்டா இருப்பாங்க. சித்திகீன்கள் சாதாரணமா நினைக்காது, சித்திகீன்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்க சைலண்டா இருப்பாங்க, ஆனா அவங்க பாறையை விட உறுதியானவங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களுக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் அவங்களுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்போ அறிவிக்கிறாங்க? 40 வருஷம் கழிச்சு. ஹதீஸ் எப்போ சொல்றாங்க? ஹதீஸ் எப்போ சொல்றாங்க? செத்த அந்த நாள்லயே அறிவிக்கிறாங்க. பின்னாடி நார்மல் கண்டிஷனுக்கு ஆகி தெரியல. அதுதான் இல்லைங்க பாய், அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது எப்போ? நம்ம புகாரில் இப்போ பார்க்குறோம், ஏதோ அன்னைக்கே பார்த்து அன்னைக்கு அறிவிக்கிற மாதிரி. அன்னைக்கு அவங்க அறிவிக்கிறது இல்லை. அன்னைக்கு வந்து ரசூலா வந்து இப்படிலாம் சொன்னாங்க, அப்பவே நான் தெரிஞ்சிருக்கணும், சரி ஏதோ துவா செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி தான் அவங்களுக்கு உணர்றாங்க. அந்த ஹதீஸ் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். புரியுங்களா? பின்னாடி ஒரு தாபின்னு கேட்பாரு, இல்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க, வீட்டுக்கு யாராவது வருவாங்க, அந்த நேரத்தில் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நினைவுபடுத்துறாங்க. அந்த அடிப்படையில் தெரியல. எந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா, குளிப்பாட்டும் போது சொல்றாங்களே, குளிப்பாட்டி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அப்போ தெளிவா இருந்திருந்தோம்னா நாங்களே குளிப்பாட்டி இருப்போம், இந்த குளிப்பாட்டுற வேலையை நாங்க செஞ்சிருப்போம். யாரு? ஆயிஷான்னு சொல்லுவாங்க. புத்தி மட்டும் எனக்கு அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்ததுன்னா நான் குளிப்பாட்டி இருப்பேன் ரசூல்லாவை. ஏன்னா ரசூல்லா அதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டாங்க. அந்த வீட்டுக்கு வர்றாரு பாருங்க, அந்த வியாழக்கிழமை வீட்டுக்கு வரும்போதே தலைவலியோட வர்றாருல ரசூல்லா, இந்த வியாழக்கிழமையே சொல்லுவாங்க, நீ செத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நான் உன்னை குளிப்பாட்டிடுவேன் அப்படிம்பாங்க. அப்ப இவங்க அப்படிம்பாங்க, நான் செத்துட்டா இன்னொரு கட்டுறதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா பேசுவாங்க. நீங்க வேற கல்யாணம் பண்றதுக்காக நீங்க வந்து இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு புரியாது. பின்னாடி 4 நாள் கழிச்சு அழுது இருப்பாங்களா, அட முன்னாடியே நான் செத்து இருக்க கூடாது, அது ஆசைப்படுறாங்களா. அப்ப ரசூலா சொன்னாங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தா உயிர் போயிருக்கும். ரசூலா அப்படி ஆசைப்படுறாங்களா, சரி அல்லாஹ்வுடைய தூதரே துவா செய்யுங்க அப்படின்னா அப்பயே உயிர் போயிருக்கும். இவர் கையால குளிப்பாட்டி அடக்கம் செஞ்சிருக்கு. பின்னாடி கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறத இன்னும் ரசூலா வந்து ஆயிஷா பார்த்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அலிலுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வர்றது அவங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுடைய விஷயம் இப்பவே முடிஞ்சிருச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையின் காரணமாகவும் தான். ஆனாலும் ஆயிஷா சொர்க்கவாசியும் ரசூலா முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அஸ்வத்துல் முபஸ்ஸரா மாதிரி அவங்களும் சொர்க்கவாசி. ரசூலா சொல்றாங்க, சொர்க்கத்துல நீங்க எனக்கு மனைவியா இருப்பீங்க அப்படிங்கிறது அது டிக்ளேர். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல இருந்து நமக்கு இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே நமக்கு வந்து அவங்களே சாலியானவங்களா இருந்தா அவங்க நமக்கு வந்து அங்க மனைவியா கிடைப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. ஹூர்லீன்கள் இருக்காங்களா, இந்த சொர்க்கத்துக்கு அந்நியர், இவங்களை விட இவங்க சிறந்தவங்க. யாரு? பெண்கள். இந்த பூமியில இருக்கிற பெண்கள் அவங்களை விட சிறந்தவங்க, சாதாரணம் கிடையாது. அப்ப நீங்க நினைச்சுக்கலாம், அப்ப ஹூர்லீன்கள் சிறந்தவங்க, அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பனிஷ்மெண்ட் ஆகுது. மற்றவங்களுக்கு எல்லாம் ஹூர்லீன் ரசூலுல்லாஹ்க்கு வந்து அவங்களுடைய மனைவி, அது கிடையாது. இங்க என்னன்னா மாற்றப்படும் தோற்றம், அந்த தோற்றத்தை விட அவங்க சிறந்தவங்க ஆயிடுவாங்க. ஹூர்லீன்கள் இவங்களுக்கு கீழே போயிடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லா இதை வச்சுதான் புரிய முடியுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல யாருக்கும் எந்த பதவியும் கிடையாதா, யாருக்கும் எந்த பாக்கியமும் கிடையாதா, யாருக்கும் எந்த பரிசும் கிடையாது. அப்ப உச்சகட்ட பரிசு நம்முடைய மனைவிமார்கள் சொர்க்கத்துல நமக்கே கிடைக்கிறது தான். அதுக்கு குறைந்த தரஜா தான் எது? ஊர்லின்கள் இதெல்லாம். அப்ப இதுல இருந்து இந்த விஷயமும் புரியுது. வேற டவுட் இருக்காங்க? சரி, ஓகே.
ஆமாம், மயக்கம் வந்ததுக்கப்புறம். மயக்கத்தில் கூட இல்லை, அது ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இறங்கி. மயக்கத்தில் அந்த ஸ்பாட்டில் கூட இறங்கினது இல்லை, ஊருக்கே திரும்பி போனதுக்கப்புறம் இறங்கி மதீனால வச்சு இறங்குது. அந்த முகமது தூதர் தவிர கொல்லப்பட்டாலும் பின்னாடி அந்த ஹதீஸ் எனக்கு அந்த தஃசீர்களில் பார்த்ததெல்லாம் அந்த விளக்கம் கிடைச்சது. மொத்தத்தில் அப்படி பின்னாடி வந்து எல்லாம் சொல்கிறோம் வந்து கொல்லப்பட்டாலோ இந்த மாதிரியோ அப்படின்னு. 5 ஆமாம். குர்ஆனை வச்சு அவர் விளக்கம் சொன்னதா? விளக்கம் தான் அந்த ஹதீஸ் தானே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, நீங்க ஒரு தீமையை தடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் மொத்தம், அதாவது இப்போ பூமியில அநியாயம் நடந்துட்டு இருக்கு, இதுல ஒரு பர்டிகுலர் பேட்ச் வந்து அந்த அநியாயத்தை உணர்ந்தவங்க, இது அநீதின்னு உணர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருக்கு. மீதி எல்லாருமே அங்கே அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் பேட்ச் என்ன பண்ணுது? வணக்க வழிபாடுல மட்டும் ஈடுபடுது, சும்மா தொழுது நோன்பு வைக்குது, அல்லாஹ் புகழுது எல்லாம் பண்ணுது. அநியாயம் நடக்கிறது, அநியாயம் நடந்துட்டே இருக்கு. இதை தட்டி கேட்கல. இப்போ இது தட்டி கேட்காம இருந்தா இந்த பூமிக்கு அசாப் வந்துச்சுன்னா மொத்தமா எல்லாரையும் அல்லாஹ் அழிப்பான் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சொல்றாங்க. அப்போ அவங்க அமல் செஞ்சா தப்பிச்சிடலாங்கிற அந்த அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அது தவறானதுன்னு அந்த இடத்துல ப்ரூஃப் பண்றாங்க. அந்த ஆயத்து எதுக்கு இறங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்க வந்து போய் சொல்றாங்களே, உபதேசம் பண்றாங்க, உபதேசம் பண்ணா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கும் போது விரக்தி அடையுது. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் போய் சொல்லியும் இவன் சொல்றான், அதாவது தாவா செய்யற ஒருத்தன் இஸ்லாத்தை ஏத்துக்கன்னு சொல்லி அவன் சொல்லி பார்க்கலாம், கேட்க மாட்டேங்கிறான். நம்ம குழந்தை இல்ல, நம்ம சகோதரர். அப்ப அந்த வலி எவ்வளவு இருக்கும்? ஆஹா, நம்ம இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியலையே அப்படிங்க வரும்போது இவங்களுக்கு இன்னொரு கவலை ஏற்படுது. ஒருவேளை நாம சரியா சொல்லலையோ, அப்ப அல்லாட்ட நாம குற்றவாளி ஆயிடுவோமோ அப்படிங்கும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்க அடுத்தவங்களுக்காகலாம் நீங்க குற்றவாளி ஆக மாட்டீங்க, உங்களை நீங்களே காப்பாத்திங்க போதும், நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் கரெக்டா புரியணும், எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த விதத்தில் சொல்லப்பட்டது, இது எல்லாமே மேட்டர் இருக்கு. சம்பந்தம் இல்லாம அந்த பொருத்தணும்னு வச்சுங்க இதாயிரும். இது அதாவது எல்லாம் சொல்றாங்க, உள்ளத்துல அந்த நோய் இருக்கிறவன் இதெல்லாம் எடுத்து இன்னொன்று மேட்ச் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில் அந்த வசனம் அது. சரி, அவ்வளவு.